வணக்கம். நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் மணிமாறன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் அவுட்டு ஷோல்ட்ரு வித் பைசப்ஸ். ஷோல்ட்ரு, நெக்கு, அதே மாதிரி டெல்டாய்ஸு இதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பைசப்ஸு உங்களுக்கு நல்ல பம்பிங் கிடைக்கும். அதாவது ஷோல்ட்ரு செஞ்சுட்டு நம்ம பைசப்ஸ் செய்யும்போது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் செம்மையாக இருக்கும். சரி, அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷோல்ட்ரு ஒர்க் அவுட்டு. இதில் ஒர்க் அவுட்டாக ஸ்டாண்டிங் லேட்ரைஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம ஷோல்ட்ரு வரைக்கும் இழுக்கணும், தைஸோட ஃப்ரண்ட் பொசிஷன் வரைக்கும் விடணும். இது டெல்டாய்ஸ்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது அப்ரோட் ரோயிங். அப்ரோட் ரோயிங் பார்த்திங்கன்னா உங்கள் நெக்கு வரைக்கும் இழுக்கணும், உங்கள் தைஸோட ஃப்ரண்ட் பொசிஷன் வரைக்கும் விடணும். நெக்கு மேலே இழுக்கும்போது உங்களோட தோள்பட்டையை லைட்டாக சாஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட மசில்ஸு நல்லா டைட் கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரண்டில் விடும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த நெக்கு, அந்த ஷோல்ட்ரு பொசிஷன்னு, டெல்டாய்ஸ் எல்லாமே இது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பைசப்ஸ் ஆல்டர்னேட் தம்பல் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றும் போது உங்களோட தோள்பட்டை லெவலுக்கு வந்தால் போதும், அதுக்கு மேலே தூக்க வேணாம். விடும்போது தைஸோட ஃப்ரண்ட் லெவலுக்கு வந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா இந்த அக்கல் சைடில் பார்த்திங்கன்னா 4 விரல் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க. நீங்கள் வெளியும் உள்ளேன்னு ஆட்டக்கூடாது, அந்த எடுக்கிற பொசிஷன்லேருந்து அதே லெவலில் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்பலில் ஒய்டு கிரிப் வச்சு செய்ய போகிறோம். பார்பல் செய்யும்போது நம்ம ஒய்டாக வச்சு செஞ்சோம்னா நம்மளோட பைசப்ஸ் நல்ல லென்த்து கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்டு இழுக்கும்போது நம்ம தோள்பட்டை வரைக்கும் வரணும், விடும்போது தைஸ் அளவுக்கு போனால் போதும். ரொம்ப நீங்கள் எமோஷன் ஆக வேணாம். அடுத்தது ப்ரீச்சர் கர்ல் பார்த்திங்கன்னா தம்பல் ப்ரீச்சர் கர்ல். தம்பல் ப்ரீச்சர் கர்ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம விடும்போது ஸ்பீடாக விடலாம், ஆனால் மேலே ஏற்றும்போது டைட்டு வைக்கணும். அதாவது விடும்போது ஃப்ரீயாகவும் மேலே வரும்போது ஸ்லோவாக செய்யணும். அப்போ தான் உங்களோட அந்த பைசப்ஸோட பம்பிங் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கைக்கு நீங்கள் அழுத்துறத ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். நார்மலான உங்களுக்கு என்ன வெயிட் இருக்குதோ உங்களுக்கு சௌகரியமான வெயிட் போட்டுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அதிகமாக வெயிட் போடுறாங்கன்னு பார்க்க வேணாம். அப்போ தான் உங்களால் மேலே ஏற்றும்போது அந்த டைட் கொடுக்க முடியும். ஒவ்வொரு செட்டு நம்ம வெயிட் ஏற்ற முடியும். சரி, அடுத்தது ஹேமர் கர்ல் செய்ய போகிறோம். ஹேமர் கர்ல் பார்த்திங்கன்னா உங்களோட பைசப்ஸ் லென்த்தையும் நல்லா காட்டும், உங்களுக்கு பைசப்ஸ் ஷேப்பும் நல்லா கொடுக்கும். ஹேமர் செய்யும்போது ரொம்ப நீங்கள் கையை கீழே இறக்கிட வேணாம், தைஸோட ஃப்ரண்ட் பொசிஷன் அளவுக்கு வந்தால் போதும். அதே மாதிரி மேலே ஏற்றும்போது உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு வந்தால் போதும். ஏன்னா நீங்கள் தைஸிலிருந்து ரொம்ப கீழே விட்டிங்கன்னா, அதாவது தைஸோட பக்கவாட்டிலையோ தைஸு கீழ் ரொம்ப ஒட்டி வர மாதிரி விட்டிங்கன்னா பேக் ஆம்ஸாக லோட் ஆகும். நீங்கள் செய்கிறது பைசப்ஸு. நீங்கள் ரொம்ப கீழே இருக்காமல் தைஸோட ஃப்ரண்ட் லெவலில் வச்சு ஷோல்டர் லெவலுக்கு மேலே தூக்கணும். இது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ்,